அண்ணி உலகண்ண வந்து நிற்கிறார். மூத்த காட்டுங்க ஓடிவே. விண்வெளி விண்வெளி ஏறும் நம்மட்ட கொஞ்சம் கொஞ்சம் இல்ல கலர் பிடிச்சிருக்கு. பொம்மை விட குவாலிட்டியான இது வைமன் ரோட் எதிர்ப்பில்லாம அந்த கோடு இந்த காதல வெட்டி தலை விடணும் கட்டு டக்குனு பெரிய இடத்துல தேடி தெரிஞ்சான் மக்களே. பாகிஸ்தானின் கடையில் நடந்த பரபரப்பு. பால் கொடுப்பாங்க. ஆன்லைன்ல தேவையில்லாத இதெல்லாம் இந்த பஸ்ஸில் ஆக்கள் இறக்கி விடுக்கு வேற ஃபுல்லா முடிஞ்சு நீ போய் கடவுள காம்பியல். வணக்கம் ரோவலே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமாக இருக்கேன், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சுக்கொள்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே லொக்கேஷனில் நாங்கள் எங்களோட முதலாவது பிரான்ச் சங்கான பிரான்ச் ஓப்பன் பண்ணிக்கல நாங்கள் வீடியோ எடுத்துருப்போம். அதே மாதிரி இப்போ எங்களோட 3வது பிரான்ச்சான நல்லூர் தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங், அதாவது பொடியங்களுக்கான கடை நாங்கள் திறக்க போகிறோம். அது இன்றைக்கு திறப்பு விழா இருக்குது. அதுக்கான காணொலியும் இங்கே தான் நாங்கள் இன்ட்ரோ எடுத்து கொண்டு இருக்கோம். யார் அந்த சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தருவீங்க. என்ன வேறு தக்ஸான் இன்றைக்கு என்ன வரைக்கும் கடை குட்டி தெரியும் தானே? 2 திறப்புலாக போகிறோம். 3வது கடை என்ன மாதிரி பழைய சப்போர்ட் ஒன்று தருவீனமோ போகிறாங்க. பழதில் புதுசு ஃபுல்லாக வேறு நல்ல சப்போர்ட். சரி, இஞ்சால நான் 2 மணி படுத்து 4 மணிக்கு குழம்பினான். நான் இங்கே 5 மணி படுத்து இவன் மட்டும் 8-9 மணித்தாலும் படுத்துட்டான். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை. சரி, நித்திர வருது ஏன்னு தெரியல. நான் பார்த்து தெரியல. போன் அடிக்கணும். அவனுக்கும் உங்க நல்ல இடம் உனக்கு சின்ன பார்த்து. சரி, நாங்கள் வலிக்கிடுவோம். என்ன நாங்கள் கடையில் வைக்க போகிற சுவாமி படத்துக்கு நாங்கள் மாலை வாங்கி கொண்டு இருக்கிறோம். நேற்று ஆர்டர் பண்ணாங்க. இன்றைக்கு இந்த மாலை நாங்கள் எடுத்துக்கொண்டு போக போகிறோம் கடைக்கு. இந்த பேரங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அழகான மாலைகள் இருக்குது. இது சிவன் கோயிலுக்கு பக்கத்துல இந்த கடை இருக்குது. சொன்னா எங்களுக்கு டிரைவரா வந்துருக்காரு இவரை தெரியுமா நினைக்கிறேன். உங்களுக்கு மட்டக்களப்புல இருந்து எங்களுக்கு டிரைவரா வந்திருக்கிறார். பெருமையா இருக்கு. நண்பன் வந்து 3வது கடையை திறக்கிறது எங்களுக்கு சந்தோஷம் தானே. நீங்க 2வது பிராஞ்சா வந்து ட்ரிங்கோவில் ஓப்பன் பண்ணதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அங்கே வந்து நின்று நான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரியே இங்கோட 3வது கடைக்கும் நான் நிற்கணும்னு ஆசைப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கு முதலே வந்து நான் பூசை பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டோம். இந்த வேறங்கோ வாங்கிட்டு போகிறோம். இன்னைக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. இப்போ நேரம் சரியாக 9:15, அதாவது 9:02 வையங்கவன் 9:30 ஆகிட்டது. 10 மணிக்கு கடை திறப்போ அதுக்கிடையில் நாங்கள் எல்லா வேலையும் முடிக்க வேணும். பார்ப்போம். இரவு நித்திரையும் இல்லை, அதுதான் பெரிய பிரச்சனை. இப்படியும் போய் கடை திறந்துடுவோம். நாங்கள் 10 மணிக்கெல்லாம் திறந்துடுவோம். நார்மலாக போஸ்டரில் நாங்கள் 10:30 தான் நாங்கள் போட்டிருந்தோம். நாங்கள் 10:30 தான் கூடுதலாக எல்லாரும் வருவாங்க. ஆனால் வீடியோவில் சொன்னது 10 மணின்னு சொல்லி. ஆனால் 10 மணிக்கு இடையிலே முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வேலையை முடிப்போம். என்ன அப்படித்தானே? முடிஞ்சிட்டு 10 மணி வேலை முடிச்சிடுவோம். வேலை ஃபுல்லா முடிஞ்சு நீ போய் கடவுள காம்பியல். முன்னுக்கு வந்து நான் பார்த்தீங்களா கடை திறக்கிறதுக்கு முன்னவே நிற்கிறோம். ஸ்பிட்டா நிற்கிறோம். 2 மணி நிறுத்தினா 4 மணிக்கு குழம்பி திருப்பி கண்ணை முடிக்கணும். என்ன செய்றீங்க? நாங்கள் 8 மணிக்கு 7 மணிக்கு இங்கே வந்து நாங்கள் கூட்டி கிடந்தது. இந்த பஸ்ஸில் ஆக்கள் இறக்கி விடுக்கு வேற கடைக்கு. அதான் நாங்கள் அப்படிதான் யோசிச்சேன். அப்படியா யோசிச்சீங்க? மாறி நடந்துட்டு பஸ்ஸில் கூட்டி கொண்டு வந்துட்டேன். இல்லை சரி, இந்த கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கடை திறக்க போகிறோம். கடை திறக்கிறதுக்கான வேலைகள்லாம் போய்கொண்டிருக்குது. எங்கள்ட ஜெரின் வந்திருக்கா. ஜெரின் மாப்பிள்ள என்ன சும்மா எங்க வீட்டை போயிட்டு வந்தாங்க. இந்த இனித்தான் நாங்கள் கும்பம் எல்லாம் வச்சு உங்களை கடையை நான் நோம்பலை காட்டுறேன் கொண்டு போய். இந்த இதில் பாருங்கோ எங்கள்ட கடை என்ன முன்பக்கம் லைட்டை போடுங்களா. டே லைட்டை போடு தெரியுதா லைட்டு? என்னென்னு சொன்னால் திவா என்ன மாதிரி இருக்குது எங்கட ஒடிஞ்சங்களுக்கு கடை இடம் பார்த்தாத அப்படியா? இன்னும் இப்போ கூட எத்தனை மணிக்கு சரியா ஓப்பன் பண்ணுறது? சரியா 10-10:30 நாங்கள் 10 மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி விடுவோம். ஆனால் மக்கள் பேருந்து தான் வருவினா. நான் வரேன், நானும் தான் வரேன். வாங்க இல்லை பிரச்சனை இல்லை, வாங்க. நாங்கள் சோடா வாங்கிட்டு வரேன். இந்த கண் இல்லை எங்களோட சகோதரங்கள் இங்கே பேரங்க சோடா வாங்கி கொண்டு வரீங்கன்னா குளிர வருது. குளிர சோடா இந்த முறை கொடுக்கலாம் போயிட்டு எங்களால். அதனால சோடா நாங்கள் எடுத்துட்டோம் பாருங்கோ. 3 கேஸ் என்ன 3 கேஸ் இருந்தால் கிட்டத்தட்ட 100 சோடா. இல்லைன்னு சொன்னால் நாங்கள் திருப்பி எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் புறப்படுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா படத்தை கொண்டு வராங்க நம்மளோட புது கடைக்கு. இப்போ பார்த்தாலே தெரியும் தமிழ் ப்ரோட அப்பா தான் படத்தை கொண்டு வாரு. இடத்துல பார்க்கலாம் கும்பமெல்லாம் வச்சிருக்கு. சொன்னால் நாங்கள் இப்போ படம் வச்சுட்டோம். இந்த வேறங்கோ படம் வச்சாச்சு. என்ன வச்சுட்டீங்களா? வச்சுட்டோம். கொஞ்சம் ஆச்சரியமா சொல்லுங்க. வச்சுட்டீங்களா? டெய்லரை கொண்டு
ஓகே இப்போ தமிழ் ப்ரோ வந்து உரிமையாளர் என்ன செய்யறான்னு சொன்னா அவர் எங்களை காணொலி எடுத்திருக்காரு நாங்க இப்போ அவரை காணொலி எடுத்துக்கொண்டிருக்கோம் சொல்லணும் இல்ல இல்ல அதுக்கு அவனை எந்த ரீஜ்ல இல்ல இல்ல அவ்வளவு அவ்வளவு மோசம் எல்லாம் போய் இல்ல சொல்லட்டா தயவு செய்து நீங்கள் ஆன்லைன்ல தேவையில்லாத எங்கட முதல் 2 கடைக்கும் எங்கட எலெக்ஷன் என்ன தான் கைவியலாம், அதே மாதிரி 3வது கடைக்கும் எலெக்ஷன் என்ன தான் கைவியலாம். என்ன இந்த 2XL டே 2XL இருக்கா அதுல 2XL மூசில வந்திருக்கு தானே? இந்த பாருங்க உங்களோட நண்பர்கள் கணவர் வந்திருக்கணும் பாருங்க, இந்த பக்கம் பார்த்தா தெரியும். 3 கடைக்கு வர முதல் கஸ்டமர். ரைட், 3 கடைக்கு முதலாவது கஸ்டமர் நம்ம அலெக்ஸ்டீன் அண்ணா தான். இந்த கடைக்கும் அவர் தான் முதலாவது கைவிடையம். ரைட், என்ன மாதிரி சந்தோஷம். உண்மையிலேயே 3வது பிரான்ச், ஒரு வருஷத்துக்குள்ள 3வது பிரான்ச் என்பது நினைச்சு கூட பார்க்கலாது. எல்லாத்துக்கும் முழுமையா ஹார்ட் ஒர்க் தான். இன்னும் அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் திறக்கணும். 1 இயர் செலிப்ரேஷன் செய்வான். 1 இயருக்கு பெரிய ஆஃபர் ஒன்று இருக்கு தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங்ல. 3 இடத்துல சங்கான, திருவோணமலை, நல்லூர். அடுத்ததா இன்னும் வர்ற இடங்கள்ல நீங்களும் காத்துருங்க. உங்களோட சப்போர்ட். நீங்க வைஃபை தான் கடன் சிலவா கிடக்குது. அது ஸ்டார்ட் அப் அப்படி இருக்கும். அப்படித்தானே போன வருஷம் அப்படித்தான். அதே மாதிரி இருந்தா தான் இது. வாழ்த்துக்கள். அதோட உங்களோட எல்லாருக்கும் முதலாவது பில். சந்தோஷம். ஓகே தானே, சந்தோஷம். நன்றிகள். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றிகள். என்ன மாதிரி நம்பி கலெக்ஷன் எல்லாம் எப்படி இருக்கு? இருக்குதாண்ணா, பிரச்சனை இல்லை. நீங்க எந்த இடம்? நாங்கள் ஜெஃப்னா இங்க நல்லூர். உங்களுக்கு பக்கத்துல கடை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. என்ன மாதிரி உங்களோட சப்போர்ட் எல்லாம் இருக்கு? பிரச்சனை இல்லை, இதாக இருக்குது. விலையெல்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? விலை பார்த்தினான் மற்ற கடையை விட கொஞ்சம் ப்ரைஸ் குறைய தான் இருக்கு. ப்ரைஸ் எல்லாம் பரவாயில்ல. கலெக்ஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிரச்சனை ரைட், உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வாங்க மறக்காம. அதுக்கு தான் கால் பண்ணி காட்டி கொண்டிருக்கீங்களா? ரைட். ஓகே ப்ரோ. ப்ரோ என்ன மாதிரி கலெக்ஷன் நல்லா இருக்கா? என்னங்க மைக்கு வைங்க, கைங்க வாங்க. நோமலா கைங்க நோமலா கைங்க. எப்படி இருக்கு கலெக்ஷன்லாம்? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கா? நீங்க எந்த இடம்? நல்லூர் தானா? நெல்லியடி. அப்போ உங்களுக்கு இவ்வளோத்துக்கிட்ட கடை எல்லாம் இருக்கிற உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பக்கத்தில் உங்களுக்கு வந்திருக்கு கடை? ப்ரைஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்கு? நல்லா இருக்கு. மற்ற கடையெல்லாம் ஒப்பிடும்போது ஓகே. ஏண்ணே கலெக்ஷன்லாம் பிடிச்சிருக்கு தானே? ஏண்ணே வேறு எதுவும் ஆட் பண்ணணுமா? அப்போ உங்களுக்கு எல்லா கலெக்ஷனும் கொண்டு வந்து போட்டிருக்கேனே. ரைட், ஓகே. எதுவும் உங்களுக்கு கலெக்ஷன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அந்த கலெக்ஷனும் எடுத்து போடுவோம். ஏனே ரைட், ஓகே. என்ன பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சி வந்தாக்களுக்கு பால் கொடுப்பாங்க. பால், சோடா அப்படியே எல்லாம் கொடுக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடை ஃபுல்லாக சரியான க்ரௌட்டாக தான் இருக்குது. இது நம்ம வந்து கணக்கு பேர் வந்திருக்காங்க. இப்போவே இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அப்போ இன்னும் லேட்டாக இன்னும் கணக்கு பேர் எதிர்பார்க்கலாம். கலெக்ஷன் எல்லாம் பிடிச்சிருக்காம நல்லா இருக்காமன்றும் சொல்லியிருந்தாங்க. எல்லார்டையும் கேட்கக்கூடியதாக இருந்தது. அதுவும் நல்லூரில் இப்படி ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு நல்ல ஷாப் ஒன்று வந்திருக்கிறது நினைக்க கஸ்டமர்லாம் ஹாப்பியாக ஆகிறாங்க. இந்த பின்னுக்கு போய் இது பாருங்க, பரபரப்பா நடந்துச்சோ இல்லையோ பவிஸ்டரின் கடையில் நடந்த பரபரப்பு. உங்களோட கடையில் இருக்கிற உடுப்புகளை சுற்றி காட்டுங்க. என்னென்ன வச்சிருக்கீங்க ஸ்பெஷல்? கடையில் உண்மைக்குமே ஏகப்பட்ட உடுப்புகள் இருக்குது. உண்மைக்குமே நான் எதிர்பார்த்ததை விட ஏகப்பட்ட பொடியங்க வந்திருக்கிறாங்க. இதில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். மற்றது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் கடையில் ஒப்பர் போய் கொண்டு இருக்குது. நார்மலாக 5490 ரூபாய்க்கு எங்கள் கடையில் எந்த டெனிம் ஜீன்ஸும் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி எந்த ஷர்ட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இது எங்களோட 2 கடையிலும் இருக்குது. 2 இல்லை 3 கடை. 3 கடை. இப்போ 3 கடை மறந்துட்டீங்க. 3 கடை திருவண்ணாமலை கடையில் இருக்குது, யாழ்ப்பாணம் சங்கான கடை, யாழ்ப்பாணம் நல்லூர் கடையில் இருக்குது. அதே மாதிரி என்ன ஆஃபர் ஒன்று கொடுக்குறோம் 20%. அது நார்மலாக நான் கொடுக்குற ஆஃபர் உண்டு. மற்றது இன்னும் டெய்லி ஏதாவது ஆஃபர் ஒன்று போட்டு கொண்டு இருப்போம் நாங்கள். இந்த ஆஃபர் இருக்கும், அதாவது வார வெள்ளிக்கிழமை மட்டுமே இருக்கும். ரைட், உங்களோட இப்போ அப்டேட்டுகள் எல்லாம் உங்களோட தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங்கில் ஃபாலோ பண்ணா அதில் எல்லாம் தெரியும். எங்கள் டிக்டாக்ல பார்த்தாலும் தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங்கோட டிக்டாக் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி வச்சிருந்தா நீங்கள் என்னென்ன ஆஃபர்கள் போடுறீங்கன்னா அதில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமே. ரைட், ஓகே. அப்படியே திவாக கேளுங்க. திவாக
இது வந்து பார்த்தீங்கன்றால் வார எல்லாருக்கும் பால் பரிமாறி கொண்டிருக்கீர். என்ன ஒரு இடத்திட்ட பால் பரிமாறி கொண்டிருக்கீங்க? ப்ரோஸ் க்ளோத்திங் சென்டரில் நான் எனக்கு பிடிச்ச இந்த டிஷர்ட்டை நிறைய இடங்களில் தேடி தெரிஞ்சேன், கிடைக்கல. ஆனால் ஆள் இந்த கடையில் வந்து கிடைச்சிட்டு ஒரு விரிச்சு காட்டுறேன். நல்ல டிஷர்ட்டா? ஒரு நல்ல டிஷர்ட் நல்லா இருக்குது. நிறைய இடத்துல தேடி தெரிஞ்சேன் மக்களே. இதே மாதிரி நீங்களும் வந்து வேண்டலாம். சரி, இப்போ எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ணுறீங்க? இது என்னன்னு சொன்னால் வீடியோவில் சொன்னா தானே, இந்த மோஸ்ட் காரட் பிராண்ட் தெரியும் தானே, 2790 அவங்களோட 600 ரூபாய்க்கு நான் வந்து அவங்க அடிச்ச பிரைஸ் தானே இது. ஏன்னா பிராண்ட் அவ்வளவு நல்ல பிராண்ட். ஓகே ரைட், நாங்களும் முதலாவது பொருளை வாங்கி சந்தோஷமா நீங்க இந்த பிஸ்னஸை சந்தோஷம் நடத்தணும், இன்னும் பல கிளைகளை துறக்கணும், விமர்சனங்களை எதிர்த்து போராடணும் என்று சொல்லி வாழ்த்துறேன். சந்தோஷம். இதை பார்க்க ஆசையாக தான் இருக்கும். வித்தியாசமான ஒரு 2000 ரூபாய் தான். 2090 எவ்வளோ மிச்சம் போகிறோம் கிடக்கு. அந்த பில்லோட தாங்க பில்லை கொடுங்க. 2790 ரூபாய். சரியா, கணக்குகளை வடிவா பார்க்கணும். பிரச்சனையாயிரும். டேக்ஸ் கட்டுறீங்களா கவர்மெண்ட்? ஓ இல்லை, தமிழ் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறாரு. நன்றி மக்களே, நீங்களும் வந்து இப்படி உடுப்புகளை வந்து எடுத்துட்டு போகலாம். நன்றி, நானும் சந்தோஷமா வாங்கிட்டேன். அடுத்த காணொளியுடன் உங்களை சந்திக்கும் முறை என்று உங்கள் அன்பான விது டொட்டை இப்படி போடுறான். இது சேர்ந்து இது மக்களை வீடியோ எடுக்க விடுறாங்க இல்ல மக்களை? இது தனியா சரியா இருக்கு. இந்த இது தனியா இதாட்டு நண்பன் இந்த இதற்கா கூப்பிடுங்க. ஓ சரி, ஓகே, அதை போட்டுட்டு இந்த இதற்கா போட்டுட்டு வர இதற்கா போட்டு டக்குனு இருக்கு. அந்த ஃபோன் இதை கணக்கு பண்ணி போட்டு வரட்டேன் மச்சான். கொஞ்சம் ஜேகே ரவி நிற்கிறார், இங்கால எங்கட உசாந்தன் நிற்கிறார். என்ன மாதிரி என்ன மாதிரி கடை எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சரி, முதலாவது கடை பார்த்து இப்போ ஒரு மாசம் ஆயிட்டுது. 11 மாசம் அது மாச கணக்கு எல்லாம் அப்பா மாதிரி தெரியுற மாதிரி. ஆனா நல்ல முயற்சி வச்சா அதுக்குள்ள பாட்டுக்கு இருக்காங்க செய்யகளை கடைவேற கணக்கு சொல்லிடுவோம். எல்லாத்தையும் இந்த காதல வெட்டி தலை விடணும். கெட்ட விஷயம் நல்லது. நாங்கள் ஒன்று ஜோதிட்டோம், அடுத்தோட கேட்கக்கூடாது. நம்மளோட வள முடிவு பண்ணாம போயிட்டு இருக்கோம். நிறைய எதிர்ப்பு நவதியா, நீ அவனை பார்த்து பழகு. அன்னைக்கு நிறைய எதிர்ப்பு இல்லாம அந்த கோல் இல்லாம நீங்களாம் வேண்டவர். அதனால மீறியும் இப்ப 3வது கடை வந்து திறந்திருக்கார். 15 மாதத்துல கத்திர நாய்க்கு வந்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தா சரியா, நான் ஒண்ணும் செய்யலாம். தத்துவம் நல்ல விஷயம், தத்துவம் நல்லா இருக்குல்ல. என்னடா கொட்டிக்கல வருது சாப்பாடு இருக்குடா. சாப்பாடு சொல்லல மத்தியானம் சாப்பாடு. ஓ இருக்குது மத்தியானம் சாப்பாடு தான். ஓ நான் நாளைக்கு அரேஞ்ச் பண்ணி விடுறோம். நான் கொஞ்சம் லேட் ஆகும். நாளைக்கு அவ்வளவுதான். நாளைக்கு அந்த இடத்துல வரைக்கும் நாங்கள் மத்தியான சாப்பிடுவோம். கடைக்குள்ள வந்து தோமஸ் வணக்கம், வாழ்த்துக்கள். முதலாவது 3வது கடை. என்னண்டு குறுகிய காலத்துல இப்படி அடிக்கடி கடை திறக்கிறீங்க, என்னண்டு சொல்லணும். எங்களோட கொனாட் பைக் கொண்டு இருந்தது, கனகாலம் ஓடாம தான் பாவிப்போம்னு சொல்லி கடையை திறந்துட்டோம். இல்ல இப்ப ஏற்கனவே சங்கானில இருக்கு தானே, சங்கானில இருக்கு, திருவண்ணாமலையில இருக்கு. ஏன் நல்லூர்ல யாழ்ப்பாணம் திறக்கணும் யோசிச்சீங்க? இப்போ உங்களுக்கே தெரியும் கடை நல்லூர் இஞ்சால் பக்கம் எடுக்கிற கஷ்டம் என்றால் அந்த சீசன் டைம்ல வரைக்கும் தூர இடங்கள்ல இருந்து வர கஷ்டப்படினோம். அப்ப அந்த யாழ்ப்பாண நகரையே ஒரு 2 கிலோமீட்டருக்கு சுத்தி இருக்கிற இடம் தேடி பார்த்தேன். அப்படி தேடி பார்க்கிறேன், நடுவுக்கு தான் தேடி பார்த்தேன். நானும் தான் சேர்ந்து செட் ஆகல. 2 பேரும் பக்கத்துல ஓடச்சிட்டு ட்ரை பண்ணாங்க, செட் ஆகல. அதுக்கு பிறகு இந்த கடை அமைஞ்சிச்சு, அப்ப எடுத்துட்டோம். பக்கத்துல 2 கிலோமீட்டர் தான். அப்ப நல்லூர் வார டைம் இந்த ஹெல்மெட் வைக்க வரலாம். ஹெல்மெட் வைக்கலாம், பிரச்சனை. ஹெல்மெட் வைக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபா. 100 ரூபா தெரியுங்களா? நல்ல டைம் வந்து பிசினஸ் வச்சுக்கலாம். பகடிக்கு இல்ல உண்மையிலேயே நல்லூர். எந்த ரோட் இது? இது அந்த பாரதி சிலை கோயில் இருக்குது. இந்த வைமன் ரோட், அந்த டிசிடி போற ரோட். அதுக்குள்ள பாருங்க, அந்த கடைக்கு வரலாம். ஓகே, இப்போ ஃபுல்லா இன்றைக்கு என்ன மாதிரி ஆஃபர்ஸா இல்லாட்டி என்ன மாதிரி? நார்மலாக ஷர்ட்டும் ஜீன்ஸும் எடுத்தா 5490 ரூபா ட்ரைனிங் ஜீன்ஸும். மற்றது 20% போய் கொண்டிருக்கு. மோஸுக்கு மட்டும் ஆஃபர் இல்லை, மற்றதுக்கு எல்லாமே நார்மலாக போட்டு கொண்டிருக்கோம். எப்போ மட்டும் ஆஃபர் இருக்கு? இந்த ஆஃபர் இது வார வெள்ளி மட்டும் இருக்கு. வார வெள்ளி மட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது ஆஃபர், டெய்லி ஏதாவது ஆஃபர் போடுறேன். ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம், ஃபேஸ்புக் டிக்டாக்ல யூடியூப்ல போடுறதுல மிச்சம் எல்லாத்தையும் ட்ரெண்ட்லையும் பார்க்கலாம். என்ன உங்களுக்கு எது வேணும்? வேணாம் உண்டு, எனக்கு வேணும். இது அந்த ஸ்போர்ட்ஸ் மீடியாவுக்கு இந்த மாதிரி ஆகும்.
இல்ல எல்லாம் என்னன்னு சொல்றது இதெல்லாம் ஸ்டைல் Style, இந்த புள்ளி. காலத்துல போனமா நீ இப்பதே நாங்கள் போடுற இல்ல இப்பதே ஜெனரேஷன் விரும்புற மாதிரியும் இருக்கு எல்லா ஜெனரேஷன் விரும்புற மாதிரியும் இருக்கு இருக்கு உங்களுக்கு தேவையான டீசென்ட்டான இல்ல உண்மையா நான் வந்தோன்னு பார்த்தா இதுல இந்த இதாண்ணா நீ இந்த போட்டோ தேவை இதை விட குவாலிட்டியான இது இதுக்கு மட்டும் ஒப்பர் இல்ல மூசிண்டை நாமன்றதுக்கு ஒப்பர் இல்ல பாத்தீங்க இது பிள்ளையா புள்ளிங்க ஒண்டைக்கு அதுக்கு ஒப்பர் கொடுக்குறீங்க கொம்பனி ஜாமான்டா இந்த வேற கொம்பனி எங்க கொம்பனி வேணாம் உங்களுக்கு அது அதே விலைக்கு தாரம் எடுத்த விலைக்கு அடுத்த விலைக்கு தரம் அவங்க அடிச்சு 2490 ரூபா அதே விலை நாங்க அடிச்சு வச்சுக்கிறோம் இது நீங்க இது பிள்ளை எனக்கு வேணாம் எனக்கு இது ஒப்பர் அது மட்டும் தான் தேவை இது ஒப்பர் இல்ல இல்ல இது வந்தோன்னு பார்த்தா இது கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே இது எங்களுக்கு இந்த மாதிரி என்ன பிளாக்கு கொஞ்சம் பைட் வர்றது நல்லா இருக்குல்ல வேண்டி தாங்க கிவ்அவே மற்றது என்ன கோரிக்கை எடுக்கிறேன்னா இதுல சங்கர பார்த்தோன்னு தெரியுது அடுத்த பிரான்ச்ல குழந்தைகள் குடும்பஸ்தர் புள்ளவத்தாக்களுக்கு குழந்தைகளுக்கு பொருட்களும் கொஞ்சம் அடுத்த இல்ல அடுத்தது மாப்பிள்ளைக்கு தான் வேட்டி ஷர்ட்டுகள் அதுவும் வைக்கணும் நீங்கள் அதுவும் வேண்டும் என் கணவருக்கு திருமணம் பெற போகுது அப்ப அதுக்கேற்ற மாதிரி வேட்டி ஷர்ட் எங்க போறீங்களே உண்மை சொன்னா பாருங்க போறார் அரசு அந்த அறிவிப்பு சொல்லுவாங்க இதுல நீங்க காதல் சரி அப்படிங்கிற வா அம்மா நாங்க இதெல்லாம் என்ன மாதிரி ஜீன்ஸ் என்ன மாதிரி ஜீன்ஸ் ஜீன்ஸ் சொல்றீங்களா இது சைனா ஜீன்ஸ் உண்டு சைனா ஜீன்ஸ் சைனா டெனிம் சைனா அந்த மெட்டீரியலை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு இது இது அடிச்சதுல இருந்து 20% வரும் ஓகே 3600 எவ்வளவு அந்த விலைக்கு அடிச்சிருக்கேன் 4000 அடிச்சிருக்கேன் 4490 அப்படின்னா 20% தானே வர மாட்டாங்க 3650 மாறி விலை சொன்னீங்கன்னா அப்புறம் பாக்குறாங்க வந்து கேட்பாங்க அந்த விலைக்கு போடுங்க நீங்க ஆஃபர்ல எடுத்தீங்கன்னு சொன்னா 3000 தான் வரும் 3000 ரூபாய் ஆஃபர் அந்த ஆஃபரோட சேர்த்து ஓகே இந்த டி-ஷர்ட்டுகள் பாப்கார்ன் இது பாப்கார்ன் மோசின்டா அடிச்ச விலை அந்த நல்ல மெட்டீரியல் இந்த இது அடிச்ச விலை 1990 ரூபாய் அந்த இந்த 1000 ரூபாய் டி-ஷர்ட் எல்லாம் ஒளிச்சு வச்சுக்கலாம் நான் நாளைக்கு கொண்டு வரேன் தெரியே நாளைக்கா ஏன் ஒளிச்சு வச்சிருக்கீங்க அதுக்கு இடம் இல்ல இதெல்லாம் இதான் வந்தது கண்ணுக்கு ஒத்துது இந்த மூசுண்ட இது நல்லா துணி மெட்டீரியல் எப்படி வெக்காலத்துக்கு இந்த மாதிரி என்ன இப்போ முதல்ல நான் போட்டதுக்கும் இந்த முறை போட்டதுக்கும் வித்தியாசம் உண்மையா நான் சங்கான கடையில பார்த்தீங்கன்னா கூட அந்த புள்ளிங்க வைக்கிற மாதிரி தான் கிடந்த 2K கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதுல கணக்கு இருக்கு எங்களுக்கு இந்த மாதிரி வந்தீங்கன்னா எடுக்கலாம் பட் எங்களை ஷர்ட்டா இந்த இதெல்லாம் இது யாரும் போடலாம் 2K போடலாம் 5K போடலாம் 5K போடலாம் இந்த நல்ல கலர்ல இருக்கு இந்த கட் பண்ணு என்ன வா இந்த ஷர்ட் என்ன விலை எனக்கு தெரியாது அதுல இருக்குது இந்த ஷர்ட் என்ன விலை இந்த ஷர்ட் இது என்ன விலை பொம்மை வச்சிருக்கீங்களா பாருங்க ஒரு பரபரப்பான விஷயம் வந்து இதுக்கு அது பரபரப்பா எடிட் பண்ணி கொண்டிருக்க என்னடா அதுக்கு இது உடக்கன்னு பார்த்தா என்ன செய்றீங்க சொல்லுங்க நான் வந்து இதுக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்க பெரியாக்கள் வந்துட்டீங்க இல்ல பாத்துறீங்களா நாங்க இப்ப வீடியோ எடுக்கிறோம் அப்படி இல்ல நான் முதல்ல வந்து எடுத்துட்டேன் உங்களை குழப்ப கூடாது இல்ல இருந்தேன் ஒளிச்சு நிக்கிறீங்களா ஒளிச்சிருந்தேன் போயக்குள்ள நில்லுங்க நான் 5 டி-ஷர்ட் ஃப்ரீயா தரேன்னு சொன்னேன் பாத்துறீங்களா இது கறிவேலை எங்களுக்கு தெரியல பாத்துறீங்களா எங்களுக்கு பாத்துறீங்களா இது கறிவேலை எனக்கு 5 எனக்கு உண்டு ஓகே இது என்ன விலை இது எல்லாம் விலை அடிச்சுக்கிட்டாக்கா இல்ல அதுக்கும் இது 2000 ரூபாய் வரும் 2000 ரூபாய் கொஞ்சம் பெரிய தானே ஸ்ட்ரெச் மாடல் ஸ்ட்ரெச் மாடல் இழுத்தாலும் போடுமா இழுத்துட்டு அவரே அணைந்துட்டோட பேர் இந்த ஸ்ட்ரெச் மாடல் நல்ல ஈ தானே இப்படி நிறைய இருக்கு இப்போ எல்லாம் நான் காட்டல இங்கே வந்தீங்கன்னா பார்த்து எடுக்கலாம் மாறி மாறி கொடுக்குறோம் போல மாதிரி ஸ்பைடர்மேன் பேட்மேன் ஸ்பைடர்மேன் எல்லாம் இருக்குது அந்த பக்கம் வாயிலுக்கு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கூட விரும்பி எடுத்துட்டு போனோம் இப்போ அசிட் போஸ் டி-ஷர்ட் எல்லாம் இருக்குது அசிட் போஸா அந்த பக்கம் அசிட் போஸ்டா அசிட்டா கொஞ்சம் அசிட்டை போட்டு போஸ்ட் பண்ணுவாங்க உண்மையாவோ இது என்ன இது டெனிம் ஜாக்கெட் என்ன டெனிம் ஷர்ட் ஜாக்கெட் உண்மையா அதுக்கு லேடிஸ் வந்து சில ஜாக்கெட்டை பாவிக்கிறேன் அப்படி உண்டு இதுக்கும் பெரிய இதுல இருந்து 20% கூட 2200 ரூபா 2300 தான் வர போகுது 2300 ரூபாய்க்கு டெனிம் ஷர்ட் இருக்குண்ணே இங்கே நிறைய இருக்குண்ணே இப்போ எல்லாம் நாங்கள் காட்டில அது இந்த இங்கே பாருங்க இந்த வெள்ளியில் இருக்கு இப்படி இருக்கு இடம் கொஞ்சம் சின்னதா போயிடுனா பின்னால இடிச்சு காட்டுவோம் அண்ணா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் எப்படி என்ன செய்யறீங்களா கடை எப்படி இருக்கு கடை நல்லா இருக்கு தமிழ் நான் எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கு அதான் நான் வந்து இருக்கிறேன் ஏன்னா கடையை பார்த்து களைச்சிட்டேன் ரெண்டாவது அந்த ட்ரையல் ரூமை பற்றி சொல்லணும் நீங்க ட்ரையல் ரூம் இந்த முறை உள்ள அடிச்சிருக்கிறீங்க சூப்பர் மற்றபடி அடிக்கலையோ மற்றபடி இருக்குது பட் சில கடைகள் சின்ன கடைகளுக்கு ட்ரையல் ரூம் இருக்காது போய் சின்ன கடைகளில் உங்களோட கடையில் இருக்கிறது நல்ல ஒரு விஷயம் கடைக்கு வாங்க நல்லா இருக்கு நான் இப்போ தளத்தில் போகிறதுக்காண்டி அவசர அவசரமாக எடிட் பண்ணி கொடுக்குறேன் அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு உங்களை எல்லா நண்பர்களும் வந்திருக்கிறேன் யாரும் நிற்கணும் எல்லாரும் வந்திருக்கிறேன்
உண்மைக்கு வந்திருக்கேன், நான் சொன்ன எல்லாருமே வந்திருக்கேன், சந்தோஷம். இதுக்காண்டி தான் பாலதீவுக்கே நான் போக வேண்டாம். நமக்கு அந்த கடைக்கு வரணும். நாளைக்கு இன்னும் கனவேறு எதிர்பார்க்கலாம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தான் கடை திறக்கிறது. என்ன சொன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே லீவில் அனுப்பினோம். இந்த மாதிரி நாட்களில் நம்மள பின்னர் டைம் இப்படி ஒருத்தர் போட்டி எடுப்பீங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. என்னையா இதை நிறுத்தி வச்சு எடுக்கிறீங்க? அப்படிதான் நீங்க எடிட் பண்ணுங்க. சாப்பாடு நாங்கள் நாளைக்கு அண்ணா வந்து நிற்கிறேன். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கு கடை? சூப்பரா இருக்குடா, உண்மையா சூப்பரா இருக்கு. உடுப்போல பிடிச்சிருக்கோ? நல்ல கலர் பிடிச்சிருக்கு. சின்ன பொடிகளுக்கு இல்ல அன்னைக்கு தான் கொடுங்க. அது கட்டி தானே தானே முயற்சி தானே. அதை யோசிக்க கூடாது. இப்போ நாங்கள் இப்போ வந்து எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால், யாழ்ப்பாணத்துலேருந்து நல்லூருக்கு போகிற பாதையில் பையம் ரோட்டில் இருந்து தமிழ் புரு கடைக்கு வந்திருக்கிறோம். உடுப்பு கடை ஓப்பன் பண்ணுற எங்களுக்கு ஒரு அழைப்புகள் விட்டுருக்கிறார். நாங்களும் வந்து அதை கடையை பார்த்துட்டு வலிக்கிட டைம் இருக்க ஒரு பாட்டோனும் படிங்க சரி என்னோடு சரி உங்களுக்கு தான் ரெண்டு ஒரு பாட்டு தெரியும் எழுத்து விட. எப்படி சுகம் நல்ல புள்ள ஐயா சொல்ல வேலை இல்லை மிக்கெல்ல நான் மெல்ல ஹலவாய் வலிக்கட்டும் அல்ல மட்டத்தி அண்டி பாப்புல் கதல் சொல்லுங்க மட்ட கொஞ்சதாமல் தங்க இங்கே வாருங்க ஹட்டவத் வல பட்டர் காபுகிரி வட்டன பெல்லும் தாபுகிரி மால்விய கெல்ல குறுகுரு இஸ்குத்திரி பட்டன்னாபு முழு சக்வல கலம்பாபு வடதிப்பாகி சுலு சுலு. உங்களை ஒரு பாட்டு படிக்கட்டாம். அதனால எல்லாரும் சும்மா பழைய பாட்டு படிச்சீங்கன்னா எல்லாரும் படிக்க சொன்னா அது இல்ல உன்னை தனியாக தான் படிக்க சொல்லி கேளுங்க. அதனால இப்போ கொஞ்சம் இளைஞர்கள் அப்படி கவர்ந்து இழுக்கிற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று படிச்சிங்க. அதைத்தான் நிறைய கவிஞர் மாதிரி படித்து துவைச்சிருக்கிறாங்க. பாட்டெல்லாம் வெளுத்து விடுவோம். ஹரிகரன் சார்ன்ற ஒரு பாட்டு கவிஞர்கள் இந்த பாடலை பார்த்து அப்படி அந்த நிறைய ஆதரவும் தந்திருக்கினேன். அவை இந்த விருப்பத்துக்கும் இந்த பாட பாடுவோம். துக்கூட தூக்கத்தில பார்த்தேன் அந்த பூங்குயில அவ வேத்து கொட்டி கண் முழிச்சு பார்த்தா அவ ஓடி போனா உச்சி மலை காத்தா மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ என்னும் கன்னி பாவையின்றி 7 ஸ்வரந்தான் பாடுமோ பெண்மை இன்றி மண்ணில் இன்பமேதடா கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ என்னும் கன்னி பாவையின்றி 7 ஸ்வரந்தான் பாடுமோ பெண்மை இன்றி மண்ணில் இன்பமேதடா கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ என்னும் கன்னி பாவையின்றி 7 ஸ்வரந்தான் பாடுமோ. நன்றி நன்றி. நாங்க கேட்டதுக்காக பாடு படிச்சிருக்கீங்க. நன்றி. 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு தரலையே. என்ன 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு. என்ன பாட்டு வர எடுக்க போறீங்க? சொல்லியிருந்தா எனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம் வீடு வீடு எனவே நான் எடுக்கவா முன்னுக்கு எடுத்து விடவா? நான் தான் எடுப்பேன். சரி எடு. தொடுவெனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம் விடு விடு எனவே வாலிப மனது விண்வெளி விண்வெளி ஏறும். உங்களுக்கு இவ்வளவு பெரிய சில இருக்கு.
காசு போட்டு சேர்த்து வைங்கன்னா வரும். இது சர்ப்ரைஸுக்கான காசு முடிஞ்சு 4-5 பேர் டெலிவரி செய்தது. இது நண்பர்களா எப்படி கிடக்கு ஏரியா அவங்க கொண்டு வந்ததுல பாப்போம். கவுட்டு வச்சாங்க. கொஞ்சம் கூர்மையாக கிடக்கு. பார்த்து ரெடி பண்ணு. முதல்ல யார் அனுப்பினு சொல்லல சொல்லி போடுங்க. நான் சொன்னேனே காசு போடுறது அந்த இவர் சில்லற காசு தான் காசு தருவார். நான் கொண்டு வந்ததாலே இல்லை 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 ஆறு இருந்த உண்மையா வந்தது 6 தந்து எனக்கும் தெரியும். கழிக்க வேண்டாம் மேலே நான் போடுறது கிடக்கு போடுறது சைட்டான இடம் கிடக்கு. ஒரு இரவு அந்த ஒருத்தர் வச்சிருந்தா தனியா இதங்கே கண்ட வரை கிடக்கு. கொஞ்ச நாளுக்கு முதல்ல பிடிக்கவோ இல்லை அதுக்கு முதல்ல கண்ட வரை கிடந்தது. அதாவது இந்த சிலையிலெல்லாம் வந்து இது இருக்குடா. எதுனா இத்தனை ஆயுதங்கள் வச்சிருக்கணுமா அப்படி இருந்தாதான் இந்த முன்பகமே கிடையாது. முன்பக எப்படி இருந்தா என் பேச ஒரு கருத்து அந்த பேசுறது காசு கூட போறீங்களா அவர்கிட்ட கூட அந்த வேட்டத்துக்கு வந்து சரியா அவர்கிட்ட கிட அந்த பஸ் கிடக்கிற காசு மக்கள் காம்பு கூட போறாங்க. இதை எடுத்துருவா பேட்டத்துக்கு வந்து முள்ளு வைக்கிறேன். அதாவது ஃபுல்லா காசு யார் தந்தேன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். யார் தந்தே எனக்கு நான் தந்துருக்க மாட்டேன். எனக்கு நான் தந்துருக்க மாட்டேன். 2 பேரும் சொல்றாங்க. நான் தந்துருக்க மாட்டேன். நானே பாத்தி காலக்காலையில அவன் கொண்டற நீயும் பெரு எனக்கு விளங்கி விடு பக்கம் மண்டே கோடி கொண்டு இருந்தது. அந்தபடி மண்டே கோடி கொண்டு இருந்தது. அப்படியே நிச்சயமா யார் தந்திருப்பேன். ஐடியா சொன்னோரா சரி. அதுக்கு பின்னால கஷ்டப்பட்ட நானும் ஐடியா சொன்னாலும் வந்து கஷ்டப்பட்டதான் பாவம். அவனை போட்டு நான் பதைச்சேன். அங்க போ இங்க வாண்டு அவாக்கு நன்றி அந்த பேக்குல பின்னால காசு 10 ரூபா ஒரு முதல் போடுறது 5000 தள்ள 10 போட்டு நம்ம இதெல்லாம் எடுத்துட்டு போவோம். அது போய் போட்டோ எடுக்க கூடாது. அப்படியே போட்டா நிரம்பின எடுத்து தம்பிக்கணும். இல்ல நாங்க இது நிரம்பி வரைக்குள்ள பெரிய இந்த பிசினஸ் மேன் இருப்பியா. இவனை நிறம் போட மாட்டாங்க. திறந்து போடுங்க டெய்லி வாங்க கோல்டு கைனாக்க வந்து போடுங்க. சரி விடு அவன் வந்து 50,000 டைம் போடு. எந்த நாட்டு காசும் சொல்லு உங்களுக்கு நான் போடுறேன் காசு முதலாவது. என்னடா 20 ரூபா போடுற நீ மரியாதை இல்லையா வீடியோ தர எல்லாரும் போடுங்க. சரியா எல்லாரும் உனக்கு 20 எனக்கு 20 அது அப்படியே கிடக்குற. நான் மிச்சம் வந்து இதுக்குள்ள போறேன். இந்த உனக்கு 20 உனக்கு 20 நன்றி ஐயா. உனக்கு ஒரு 20 அந்த அண்ணன் அன்னைக்கு 2 பாக்குறேன். அந்த அண்ணன் ஆமா ஏன் ஒளிச்சு நீ எஞ்சோ நீ ஒளிக்க தேவை. இந்த உனக்கு ஒரு 20 உனக்கு ஒரு 20 வேற போடுறது. உனக்கு ஒரு 20 வந்துருக்காங்க கொடுக்க. நான் தான் காசு ஓட்டுனா. சரி ஓகே காசு போ. ஓகே அவன் தான் காசு போடுறான். நான் சில்லற காசு போடல. அப்படி கண்ணாடியே போகுது. ஐயா இங்க வந்து போட்டீங்கன்னா பேக்கே உள்ள போட்டுறோம். மேல கலெக்ட் இது மேல போடலாம். சரி இது அப்படி கஷ்டப்பட ஒன்றும் இல்லை. மேல போடலாம். ஓட்டை இருக்கு இப்படியே தூக்கலாம்டா. அது காசு சேர்த்தா அப்புறம் சேர்த்தா அப்படி இருக்கும். எப்படியும் அடிச்சு வர்றேன். இது நானும் பிக்கப் பிளான் போடுறேன். அடிச்சு எடுத்தோட அது அந்த பாக்க நின்னுடா அங்க டக்குன்னு எடுத்த மாதிரி கிடக்குது. உன்னை நேற்று கலட்டி விட்டதுக்கு காரணமே இது கொஞ்சம் தான் நம்ம வேற சரி. அப்ப இந்த ஒட்டை பார்த்தோன்னே நான் ஒட்டை பார்த்தோன்னு யோசிச்சு காஞ்சி அப்படி இதை நோமலாகும். நான் ஒட்டை பார்த்தோன்னு யோசிச்சு சார் யார் அனுப்பினு சொல்லி போட்டு திருப்பி கேட்குறீங்க. ஆனா நீ சொல்லவே இல்லை. சொல்றான் இல்லையா உண்மையை அனுப்பினா யார் சொல்லுவா? யார் அனுப்பினு சொல்லுவா? யார்
இதுல தூக்கி வை. கவனமாக கையாட உடையக்கூடிய பொருள். நீ உங்களுக்கு காசு வராது. வச்சுட்டு ஒரு வடி கொண்டு பார்ப்போம். சரியா கணக்கா இருக்குது. சரியா கணக்கா இருக்குது. சூப்பரா இருக்கு. அந்த நேரத்தில் சட்டப்படி இந்த வழியா இருக்கு. உள்ள ஒரு மஞ்சள் லைட் ஒன்று ஓட்டா சரி போகணும். வடியா அதே மாதிரி போடுங்க. நன்றிகள். சரி, எனக்கு நன்றி சொல்றேன். இவருக்கு என்ன துவாரமா இருக்கு இந்த மாதிரி? கஷ்டப்பட்டேன் இல்ல இருந்தாலும் சரியா சும்மா கஷ்டப்படலையா? அது இதுல நான் விருந்தன் விட்டு தரானே இருக்கலாம் ஒருத்தர் பேசி கொண்டு இருந்தோம். பார்ப்போம் எத்தனை மணிக்கு வராங்க பார்ப்போம் சொல்லி கொண்டு இருந்தவர். ஆனா விடிய வந்தவங்க 10 மணிக்குள்ள வர்றாங்க பார்ப்போம் மட்டும் சொன்னாங்க. உடுப்பு எடுக்கணுமே இப்போ வந்து எங்க பவி எடுக்கல உடுப்பு உடுப்பு எடுக்கணும். அந்த 50,000 முடுப்பு கொடுக்க போறேன். வன்னி உலக்கண்ண வந்து நிற்கிறார். மூத்த காட்டுங்க வடிவே. சின்ன தம்பி கிச்சு தம்பி உங்களுக்கு இங்க தம்பி இங்க உடுப்பு எடுத்து அனுப்பி விடுறேன். நான் இங்க கிடக்கு மெட்ட கடையில அனுப்பி விடுறேன் நாளைக்கு. சொன்னா ஒரு பெரிய ஒரு பர்ச்சேசிங் கொண்டு வந்து வன்னி உலக்கண்ணையும் இங்கால சுஜி அக்காவும் இங்கால கிச்சு தம்பி உங்களுக்கு நாங்கள் நாளைக்கு அனுப்பி விடுறோம். சரி உடுப்பு